என் உயிரை காப்பாத்தினதுக்காக மட்டும் இல்ல வசு, அது ஒரு லவ். அவ ராமர் காயின் கொடுத்து எனக்கு விஷ் பண்ணா. அப்ப எனக்கு ஒன்றும் பெருசா தோணல. பல நேரங்கள்ல நான் டிஸ்டர்பா இருந்திருக்கேன். அந்த காயின் வந்து எனக்கு ரொம்ப சப்போர்ட்டிவா இருந்திருக்கு, எனர்ஜெட்டிக்காவும் இருந்துச்சு. ஒருவேளை ப்ராபப்ளி எனக்கும் அவளுக்கும் இருக்க ஒரு லவ்வா கூட இருந்திருக்கலாம். எப்பவுமே அவ என் பக்கத்துல இல்லைன்னு கொஞ்சம் கூட நினைச்சு பார்த்ததே இல்லை. ஏன்னா அவ இங்க இருக்கா. அவளுக்கும் இப்படிதான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஆமா அர்ஜுன் சார், நாங்க 2 பேரும் பார்த்ததில்லை, பேசுனது கூட இல்லை. ஆனா அது 2 பேருக்குள்ளயுமே ரொம்ப ஆழமா இருக்கு. எங்க லவ் தான் என்னையும் என்னுடைய சின்ன வயசு ஃப்ரெண்டையும் சேர்த்து வச்சது. உனக்கு ஒன்று தெரியுமா, பல நேரங்கள்ல நீ எனக்கு ஹெல்ப் பண்ணிருக்க. அது கூட உன் மூலியமா அவ பண்றதா தான் நினைச்சேன். அதெல்லாம் லவ் வசு, யாருக்கும் புரியாது. ரொம்ப தேங்க்ஸ் அர்ஜுன் சார். வசு, எங்கேயோ தேடி என் சின்ன வயசு ஃப்ரெண்டை கண்டுபிடிச்சு கல்யாணம் வரைக்கும் வந்தாச்சு. என் ஃப்ரெண்டை கண்டுபிடிக்கிறதுக்கு நீ எவ்வளவோ ஹெல்ப் பண்ண. அவ வந்த பிறகு அவளை சந்தோஷமா அக்செப்ட் பண்ணிக்காம ஏன் இப்படி இருக்க? எனக்கு எதனாலன்னு காரணம் புரியல. அர்ஜுன் சார், சில கேள்விகள்லயே அதுக்கான பதில்களும் இருக்கும். ஆனா அதை கேக்குறவங்களால புரிஞ்சுக்கவும் முடியாது, பதில் சொல்றவங்களால புரிய வைக்கவும் முடியாது. நீ பேசுறது எனக்கு நிஜமாவே புரியல வசு. அதான் சொல்றேனே அர்ஜுன் சார், என்னால புரிய வைக்க முடியாதுன்னு. என்னாச்சு உனக்கு? ஏன் இப்படிலாம் பேசுற? ஏன்னா நான் என்ன சொன்னாலும் உங்களுக்கு புரியாது அர்ஜுன் சார். அதை விடுங்க அர்ஜுன் சார். ஏன் அர்ஜுன் சார், ஏன் அளவுக்கு இல்லனாலும் அந்த இனியா ஓரளவுக்கு அழகாதான் இருக்கா. அதனால தானே கல்யாணத்துக்கு சம்மதிச்சீங்க. விளையாடுறியா? அவ அழக பார்த்தெல்லாம் நான் அவளை கல்யாணம் பண்ணிக்கணும்னு சம்மதிக்கல. அவ அழகா இல்லாம இருந்தா கூட அவளை நான் கல்யாணம் பண்ணிருப்பேன். ஏன்னா அவ மேல என் உயிரே வச்சிருந்தேன். உனக்கே தெரியுமே நான் எவ்வளவு ஆர்வமா தேடினேன்னு. எனக்குள்ள ரொம்ப அழுத்தமா பதிஞ்சிட்டா வசு. இந்த வாழ்க்கையே அவ எனக்கு கொடுத்த மாதிரி நான் ஃபீல் பண்றேன். என் லைஃப்ல நடந்த எல்லாத்துக்குமே அவ தான் காரணங்கிற மாதிரி எனக்கு தோணுது. உனக்கு ஒன்று தெரியுமா வசு, நான் குடிகாரனா இருந்தப்போ என்னை மாத்தி இப்படி ஆனது காரணம் நீதான். அது கூட என்னுடைய சைல்ட்ஹுட் ஃப்ரெண்ட் அவ உன்னை அனுப்பி என்னை மாத்திருக்கான்னு தான் நினைச்சேன். ஒரு வகையில் உங்களோட விர்ச்சுவல், அதாவது கனவு ஹார்ட் ஃப்ரெண்ட் நானு சொல்லுங்க. அவளை பத்தி பேசுற இந்த நிமிஷம் கூட என் மனசுல சொல்ல முடியாத அளவுக்கு பயங்கர ஹாப்பி. இனியான தேடி வந்தது நான் வாங்கிட்டு வந்த வரம் வசு. அதாவது உங்க சின்ன வயசு ஹார்ட் ஃப்ரெண்ட். எஸ் எஸ். நான் அவளை மிஸ் பண்ணியிருந்தா என் வாழ்க்கை ஃபுல்லா ஒரு குற்ற உணர்ச்சியோடவே இருந்திருப்பேன். வசு, உனக்கு தெரியாது, எனக்கும் என் ஹார்ட் ஃப்ரெண்டுக்கும் இருக்கிற ஒரு ரிலேஷன்ஷிப் இருக்கு இல்லையா, ஒரு டிவைனிட்டிக்கலான ஒரு லவ். இந்த கிருஷ்ணா ராதா, ராமர் சீதை, அந்த மாதிரி ஒரு லவ். அந்த உறவு என் பக்கத்திலே இருக்கணும்னு ஆசைப்பட்டேன். அது நடக்குது. சரி, போலாமா? ஏய் ஏய்,
போலாமா? எல்லாரும் தூங்கிட்டாங்க போல இருக்கு. லைட் எல்லாம் ஆஃப்ல இருக்கு. நீ என்கிட்ட சவால் விட்ட, அடுத்த செகண்ட் நான் யோசிக்க ஆரம்பிச்சிட்டேன். நீ இந்த மாதிரி எக்கு தப்பா ஏதாவது பண்ணுவன்னு எனக்கு தெரியும் வசு. என்ன அர்ஜுன் வெளியில கூட்டிட்டு போகல, ஆனா நீ அவர் கூட போயிட்டு வர. இப்ப மாட்டிக்கிட்டியா? நீ எப்படி சமாளிக்கிறன்னு நானும் தான் பாக்குறேனே. அர்ஜுன், வசுந்தரா, இந்த நேரத்துல எங்க போயிட்டு வரீங்க? ஆமா, அதுவும் மிட் நைட் 12 மணிக்கு. அர்ஜுன், கேக்குறல்ல? அம்மா, அது இப்போ என்ன தம்பி வந்து போயின்னு, இதெல்லாம் நல்லாவா இருக்கு? உங்களுக்கு நிச்சயம் பண்ண இனியாவோட போயிட்டு வந்தா யாரும் ஒண்ணு சொல்ல போறது இல்ல. ஆனா வசு இன்னொருத்தனுக்கு நிச்சயமான பொண்ணு, அவ கூட நைட்ல வெளியே போயிட்டு வந்தா பாக்குறவங்க JKR ஃபேமிலி பத்தி என்ன நினைப்பாங்க? 4 பேரு காரி துப்புனா பெருமையாவா இருக்கும்? அர்ஜுன், நீ வசு கூட வெளியில போனது கூட எனக்கு கவலையே இல்லப்பா. ஆனா இனிய ஐஸ்கிரீம் வாங்கி கொடுங்கன்னு கூப்பிட்டப்போ டயர்டா இருக்கு, நாளைக்கு போலான்னு சொன்னேன். இப்ப எங்க வெளியில போயிட்டு வர? எனக்கு புரியல அர்ஜுன். வசுவோட பாட்டி சொல்ற மாதிரி ஊர் வாய்க்கு மெல்றதுக்கு அவல் கிடைச்ச மாதிரி 4 பேரு 4 விதமா பேச மாட்டாங்க. எனக்கு ஒரு விஷயம் புரியல அத்தை. எனக்கு நிச்சயமானவர்னு தெரிஞ்சதுக்கு அப்புறமும் ஏன் வசு வந்து அர்ஜுன் கூட ராத்திரி நேரத்துல வெளியில போகணும்? என்னதான் நம்ம கம்பெனியோட டெப்டி மேனேஜரா இருந்தாலும் உரிமை எடுத்துக்கிறதுக்கு ஒரு அளவில்ல. அதுவும் நான் இங்க இருக்கிறப்போ இந்த மாதிரி வசுந்தரா நடந்துக்கிறது மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு அத்தை. ஒண்ணு கவலைப்படாத இனியா, நான் தான் கேட்டுட்டு இருக்கேன்ல, நீ கொஞ்சம் அமைதியா இரு. என் எதிரில ஆம்பளைங்க வந்தாலே நான் 4 அடி அப்படியே தள்ளி போய் நிப்பேன். இந்த Facebook இருக்குல்ல, அதுல கூட 70 வயசுக்கு மேல நான் யாரையும் ஃப்ரெண்டா வச்சுக்கிறதே இல்ல. ஆனா என் மானத்தை வாங்கறதுக்குன்னு எப்ப பார்த்தாலும் எவன் கிடப்பான்னு தேய்ச்சிக்கிட்டே இருக்கா இவன். இந்த வீட்டுல எப்ப பார்த்தாலும் இவளை பத்தி யாராவது குத்தம் சொல்லிக்கிட்டே இருக்காங்க. இதெல்லாம் கேட்கணும்னு என் தலை விதி போல இருக்கு. 6ல சனி இருந்தா அர்ச்சனை பண்ணலாம், ஆனா இவ பேர்லயே சனியை வச்சிருக்காளே. பாட்டி, இப்ப என்ன நடந்து போச்சுன்னு இவ்வளவு பில்டப் கொடுத்துட்டு இருக்கீங்க நீங்க? வாய்க்கு வந்தபடி எல்லாம் பேசிட்டு இருக்கீங்க. மரியாதையா பேசுங்க. வசுவோட பாட்டின்னு பாக்குறேன், இல்லன்னா அவ்வளவுதான். தம்பி, நீங்க கோபப்படாதீங்க, ஏதோ உணர்ச்சி வசப்பட்டு பேசிட்டேன். இது பாருங்க பாட்டி. அர்ஜுன் சார், ஒரு நிமிஷம் இருங்க. மேடம், பல விஷயங்கள்ல என்ன மாதிரி இருக்கணும்னு இனியாக்கு நீங்க உதாரணம் காட்டியிருக்கீங்க. அந்த வாழ்த்துக்கெல்லாம் நான் சந்தோஷப்படுறதுக்குள்ள என்ன குற்றவாளி ஆக்கிட்டீங்களே மேடம். இல்ல வசு, நீ தப்பா நினைச்சுக்காத. உன் மேல நான் எந்த ஒரு குற்றச்சாட்டையுமே வைக்கல. இந்த குடும்பத்து தலைவியா இத கேட்க வேண்டியது என் கடமை. ஏன்னா இது என் குடும்ப கௌரவம் சம்பந்தப்பட்ட விஷயம் இல்லையா? நம்ம ஒண்ணு நினைச்சா இது ஒண்ணு பேசுதே. இந்த வீட்டுக்கு மருமகளா வரப்போறவ ஒரு புகார் சொல்றப்போ அத நான் கேட்காம இருக்க முடியுமா? பல நேரங்கள்ல நீ அர்ஜுன் கூடவே இருந்திருக்க, வெளியூர் எல்லாம் போயிருக்க. ஆனா கல்யாணம் நிச்சயமான பிறகு கட்டுப்பாடோட இருக்கிறது எல்லாருக்குமே நல்லது தானே? அத நான் உனக்கு சொல்லி தரணுமாமா? ஐயோ வசு. மேடம், இந்த குடும்பத்தோட நல்லது கெட்டது எல்லாத்துலயுமே எனக்கு எப்பவுமே பொறுப்பு இருக்கு. JKR ஃபேமிலிக்கு கெட்ட பேரு உண்டாக்குற மாதிரி நான் எப்பவுமே நடந்துக்க மாட்டேன்.
ஆரம்பிச்சிட்டான் நாடகத்தை. ஏதாவது பிட்ட போட்டுருவாளே கைகாரி. நம்ம வீட்டுக்கு வரப்போற மருமக பொண்ணு ஆசையா அர்ஜுன் சார் கிட்ட முதல்ல ஐஸ்கிரீம் கேட்டாங்க. ஆனா அர்ஜுன் சார் இனியா கிட்ட நாளைக்கு போலான்னு சொல்லிட்டாரு. அந்த நொடி இனியா முகத்துல தெரிஞ்ச அந்த சோகம் அத வார்த்தையால சொல்லவே முடியாது. நான் அர்ஜுன் சார் கிட்ட ஐஸ்கிரீம் சாப்பிட இனியா ஆசைப்பட்டுட்டாங்க, நீங்க விரும்புற மாதிரி நாளைக்கு அவங்கள வெளியே கூட்டிட்டு போங்க, ஆனா இன்னைக்கு விரும்பின மாதிரி ஐஸ்கிரீம் வாங்கி கொண்டு போய் கொடுங்கன்னு சொன்னேன். தரையோடு தரையா தவழ்ந்து வந்த பாலைய சிக்ஸருக்கு அடிக்கிறாளே இவ. நீ சொல்றது எனக்கு நல்லாவே புரியுது. ஆனா இந்த நேரத்துல எங்க ஐஸ்கிரீம் கடை கிடைக்கும்னு அர்ஜுன் சார் கேட்டாரு. அதனால நான் தான் அவரை ஒரு ஐஸ்கிரீம் வண்டிக்கு கூட்டிட்டு போய் 2 பேரும் ஐஸ்கிரீம் வாங்கிட்டு வந்தோம். தோ இது இனியாவுக்கு பிடிச்ச வெனிலா ஐஸ்கிரீம். எடுத்துக்கோ. இந்தா இனியா, உனக்காக தான் வாங்கணும், வாங்கிக்கோ. குடு 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 குடு. ரோஷமா முக்கியம், ஐஸ்கிரீம் தான் முக்கியம். இந்தா, இதுவும் உனக்காக வாங்கினதுதான். ரொம்ப நல்லா இருக்கு, வாங்கிக்க. வாங்க சாப்பிடு. இந்தா, இது சின்ன விஷயம்தான். ஆனா இனியா அர்ஜுன் சாரோட பாசத்தை புரிஞ்சுக்காம உங்க எல்லார்கிட்டயும் எதேதோ சொல்லி கலேபரப்படுத்தி இந்த நேரத்துல கண்முழிக்க வச்சுட்டாங்க. நான் அப்பவே நினைச்சேன் வசு, உன் கூட இவன் வெளியில போயிருக்கிறப்பவே இந்த மாதிரி ஏதாச்சும் இருக்கும்னு எனக்கு தெரியும். வெகிலி எங்க அம்மா. நல்ல வேளை, ஜேகேஆர் குடும்ப கௌரவத்துக்கு ஏதாவது கெட்ட பேர் வந்துருமோன்னு அப்படியே கலங்கி போயிட்டேன் தெரியுமா. சரி, எல்லாரும் போய் தூங்குங்க. குட் நைட். வாங்க வாங்க, பாத்து பாத்து. ஏய், எப்படி ஐஸ்கிரீம் வந்துச்சு? அதெல்லாம் அப்படிதான். உனக்கு அர்ஜுன் சார் மூலமா ஒரு ஐஸ்கிரீம் வேணும்னா கூட அது ஏன் மூலமா தான் நடக்கும். நீ என்னதான் என்ன மாட்டி விட திட்டம் போட்டாலும் அது ஒர்க் அவுட்டே ஆகாது. என்ன தாண்டி நீ அர்ஜுன் சார் கிட்ட நெருங்க கூட முடியாது. எனக்கு எதிரா நீ போடுற ஒவ்வொரு திட்டத்தையும் நான் உடைச்சு நொறுக்கிட்டே இருப்பேன். நீ என்ன வேணா பண்ணிப்பாரு, கடைசியா நீ மண்ணதான் கவுவ. ஓகேவா? இனியா, என்னடி சொல்லிட்டு போறாவ? அங்க பிரச்சனை பண்றதுக்கு நீ ஆத்துக்கு போனா கூட அங்க கூட வந்து நிப்பாடி இவ. இனியா, இவளை வெள்ளாவில வச்சு வெளுத்தாதான் என் கோவம் அடங்கும். இந்த பாரு இனியா, வீட்லயும் சரி ஆபீஸ்லயும் சரி இவ அர்ஜுனோட நிழல் மாதிரி ஒட்டிக்கிட்டே தெரியறா. நாம போடுற திட்டம் எல்லாமே புட்டுக்குது. இந்த பாரு, எப்படியாவது இவளை இங்க இருந்து துரத்துனாதான் நீ அர்ஜுன் கிட்டே போக முடியும். ஞாபகம் வச்சுக்கோ. என்னமோ போ. அப்போ இவ கூட இருக்கிற வரைக்கும் நான் அர்ஜுனை நெருங்க முடியாதா? இதுக்கு ஒரு முடிவு கட்டுறேன். வசு கூட வெளியில போகாமலே இருந்திருக்கலாம். ஆளாளுக்கு கேள்வி கேட்டு டென்ஷன் படுத்திட்டாங்க. வசு ஏன் புரிஞ்சிக்கவே மாட்டேங்கிறா? ஐஸ்கிரீம் ரொம்ப நல்லா இருந்துச்சு அர்ஜுன், ரொம்ப தேங்க்ஸ். கல்யாணம் தான் தட்டி போச்சு. நிச்சயமானவர் கூட பேசி பழகலாம் நான் நினைச்சது தப்பா அர்ஜுன். உங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணணும், ஜாலியா வெளியில போகணும், ஊர் சுத்தணும்னு நான் ரொம்ப ஆசைப்பட்டேன். ஆனா அது நடக்கல. நான் கூப்பிட்டதை பொருட்படுத்தாம வாசு கூட வெளியில போயிட்டு வரீங்க. ஐயோ, அது இல்ல இனியா. இல்ல அர்ஜுன்,
நான் ஐஸ்கிரீம் சாப்பிடணும்னு ஆசைப்பட்டேன். ஆனா அது கூட வசுந்தரா கையால தான் கிடைக்குது. இல்ல அர்ஜுன், என்ன உங்களுக்கு பிடிக்கலையா? பிடிக்கலன்னா இப்பவே சொல்லிடுங்க, நான் போயிடுறேன். இனியா, ஆனா என்ன பக்கத்துல வச்சுக்கிட்டே இப்படி அவமானப்படுத்தாதீங்க அர்ஜுன். இனியா, நீயே ஏன் கற்பனை பண்ணிக்கிறமா? நீ என்னோட சைல்ட்ஹுட் ஃப்ரெண்டு, நீ என்னோட மனைவியாக போறவ. இல்ல அர்ஜுன், எல்லாமே வாய் வார்த்தையா தான் இருக்கு, செயல்ல ஒண்ணுமே இல்ல. எல்லாமே வசுந்தராக்கு தான் ஃபேவரா போய்கிட்டு இருக்கு. அப்படிலாம் எதுவும் இல்ல இனியா, நீ எதுவும் தப்பா எடுத்துக்காத. இல்ல அர்ஜுன், அப்படிதான் நடக்குது, எனக்கு தெளிவாவே தெரியுது. அவள மாதிரி சூதுவாதோட எனக்கு நடக்க தெரியாது. திட்டம் போட்டு எல்லாத்தையும் தனக்கு சாதகமா நடத்திக்கிறா. இப்ப உனக்கு சாதகமா நடக்கிறதுக்கு நான் என்ன பண்ணு சொல்லு. இனிமே எப்பவுமே நான் உங்க கூட தான் இருக்கணும். வசு உங்க கூட ஆபீஸ்க்கு வர்றதால எல்லாருமே வெளியில உங்களை பத்தி தப்பா பேசுறாங்க. வசுக்கும் இது நல்லதில்ல. 1000 தான் இருந்தாலும் கல்யாணம் பண்ணிக்கிட்டு வேற ஒருத்தர் வீட்டுல வாழ போறவ தானே. அவ இளமாறன் கம்பெனிக்கு போய் அந்த கம்பெனியோட நிர்வாகத்தை தெரிஞ்சுக்கிட்டா அவருக்கும் உபயோகமா இருக்கும் அர்ஜுன். உங்க ஆபீஸ்க்கு எதுக்கு? அப்புறம் அவ கல்யாணம் ஆகி போயிட்டா நீங்க வேற ஒருத்தரை அந்த இடத்துக்கு தயார் பண்ணணும்ல. யாரோ ஒருத்தரை ரெடி பண்றதுக்கு பதிலா நானே பாத்துக்கிட்டா உங்களுக்கும் நல்லது தானே. இனியா, தேவையில்லாத வேலை பாக்குற இனியா. கம்பெனி நிர்வாகம்லாம் ரொம்ப ரொம்ப கஷ்டம், உன்னால முடியாது. நீ வீட்லயே இரு, உனக்கு போர் அடிச்சா சொல்லு, வெளியில எங்கேயாவது கூட்டு போறேன் நான் உன்னை. இல்ல அர்ஜுன், நான் சொல்றத கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க. வசுவுக்கு பிறகு கம்பெனி நிர்வாகத்தை பொறுப்பா பாத்துக்கிற பொருத்தமான ஆள் நான் தான். நான் வேணா டேக் ஓவர் பண்ணிக்கிறேன். டெய்லி ஆபீஸ்க்கு வந்தா எனக்கும் உங்களை பார்த்த மாதிரி இருக்கும், உங்க பக்கத்துல இருந்த மாதிரியும் இருக்கும். இனிமே யாருமே உங்களை பத்தி தப்பா பேசவும் மாட்டாங்க. வீண் வதந்தியும் இருக்காது அர்ஜுன். வதந்தி அது இதுன்னு எப்பவும் இருக்கும் இனியா, அதெல்லாம் பொருட்படுத்தவே கூடாது. நான் ஆபீஸ்க்கு வர்றதுனால உங்களுக்கு ஏதாவது சங்கடமா இருக்கா அர்ஜுன்? அதெல்லாம் ஒண்ணு இல்ல. சரி, உன் வழிக்கே வரேன். இப்ப நீ எம்பிஏ, அப்ப வசு? அதான் அத்தைக்கு உடம்பு முடியல அர்ஜுன். அவளை வீட்ல இருந்து அத்தைய பாத்துக்க சொல்லுங்க அர்ஜுன். வசுவை விட வேற யாராலையும் அத்தைய நல்லா பாத்துக்க முடியாது அர்ஜுன். அதுக்கு இல்ல இனியா, வசு பிஏ மட்டும் இல்ல, இந்த கம்பெனியோட டெபுட்டி மேனேஜரும் கூட. ஆபீஸ் நிர்வாகத்துல கூட அவளுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் ரொம்ப ஜாஸ்தி. அதனாலதான். அதெல்லாம் ஆபீஸ்க்கு வந்து வசுந்தரா கத்துக்கிட்டது தானே, அதே மாதிரி நானும் கத்துக்கிறேனே. அர்ஜுன், நான் மட்டும்தான் உங்களுக்கு பிஏ. எப்பவுமே உங்க கூடவே தான் இருப்பேன். ஓகே ஓகே, அப்ப நான் மட்டும்தான் உங்க பிஏ. ஓகேவா அர்ஜுன்? ஓ தேங்க்யூ, தேங்க்ஸ் அர்ஜுன், தேங்க்யூ. மேடம், वही सोगम मेरा बेटा ரொம்ப பர்ஃபெக்ட். ஆனா वो लड़की கிறுக்கி. हे भगवान. இவர் வேற வீட்டில் இருக்காரு. இப்ப போனா தாம் தும்னு குதிப்பாரு. தேவையில்லாத பிரச்சனை எல்லாம் வரும். சார், ஒரு நிமிஷம். சொல்லுங்க பிரதர். நீங்க எனக்கு ஒரு சின்ன ஹெல்ப் பண்ணணும். புவனாலாம் வீட்ல இல்ல பிரதர். என்னது? புவனாவா? ஆமாம் பிரதர். இப்ப நான் டெலிவரி கொடுத்துட்டு வர வீட்ல இருக்க பொண்ணு, அந்த பொண்ணு தானே கேக்குறீங்க? அந்த பொண்ணு இல்ல சார், நான் அந்த வீட்ல இருக்கிற பொண்ணை பார்க்கணும். யாரு? மீனாட்சி அக்காவா? அவங்க பேர் உங்களுக்கு எப்படி தெரியும்? இந்த தெருவுல இருக்க எல்லா பேரும் எனக்கு தெரியும். ஆமா, நீங்க எதுக்காக அவங்கள பார்க்கணும்? ஏன்? அதெல்லாம் சொன்னாதான் ஹெல்ப் பண்ணுவீங்களா? ஆமா, நான் சொன்னாதான் ஹெல்ப் பண்ணுவேன். நான் அக்கான்னு கூப்பிடறப்பவே உங்களுக்கு தெரியலையா? பிரதர், நானும் அவங்களும் லவ் பண்றோம். நான் அவங்க பர்த்டேக்கு வாங்கின கிஃப்ட் என்கிட்ட இருக்கு. அத அவங்க கிட்ட சேர்க்கணும். அவங்க அண்ணன் வேற வீட்ல இருக்காரு. நீங்க உங்க யூனிஃபார்ம் எனக்கு கொஞ்சம் கொடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்க, நான் அவங்க கிட்ட ஃபுட் ஆர்டர் கொடுக்கற மாதிரி போய் அவங்க கிட்ட கிஃப்ட கொடுத்துருவேன். ஓஹோ, உங்க லவ் டெலிவரிக்கு என் டெலிவரி யூனிஃபார்ம் கேக்குறீங்க? ஓகே,
பட் ஒரு கண்டிஷன் பிரதர். என்ன கண்டிஷன்? லவ்னு சொல்றீங்க, அந்த அக்காவை எனக்கு நல்லாவே தெரியும். அவங்க ரொம்ப பாவம் பிரதர். அவங்களும் உங்களை லவ் பண்றாங்களா? லவ் பண்றாங்க பிரதர். உங்களை பார்த்தா பொய் சொல்ற மாதிரிலாம் தெரியல. ஆள் வேற கலரா இருக்கீங்க. நீங்க நிஜமாவே அவங்கள கல்யாணம் பண்ணிப்பீங்களா? கண்டிப்பா பிரதர், இதுல என்ன சந்தேகம் இருக்கு? ப்ராமிஸ். அப்போ ஓகே. சாப்பாடு கொண்டு வராங்களா, சாப்பிட்டேன்னு கேட்கிற ஒரே பொண்ணு அவங்க தான் பிரதர். அவங்கள கடைசி வரைக்கும் வச்சு காப்பாத்துங்க பிரதர். கண்டிப்பா. இந்தாங்க வச்சுக்கோங்க. ஐயோ வேணா பிரதர், நீங்க நல்லபடியா கிஃப்ட் கொடுத்துட்டு வாங்க, அதுவே எனக்கு போதும். தேங்க்ஸ் பிரதர்.